மீண்டும் எங்கே என்று சொன்னால் இலங்கையினுடைய தெற்கு பகுதியில் இருந்து இந்த காணொலியை வந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து Booking.comல உங்களுக்கு தெரியும் தானே, சீசனுக்கு சீசன் வந்து ப்ரைஸ் வந்து மாறிக்கொண்டே இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பக்கமும் கடல் வந்து இந்த இடத்துல அப்படியே அலை, ரெண்டு பக்க அலையும் வந்து மோதி கொண்டிருக்குது. அதாவது இலங்கையோட தென்பகுதிக்கு வார ஆக்கள் குறிப்பாக அந்த ஹிக்கடுவ பகுதியை தான் டார்கெட் பண்ணி வருவாங்க. அதுக்கு அங்கால போகிறது கொஞ்சம் தூரமாக இருக்கும். எப்படி நான் சொன்ன மாதிரி ரெண்டு அலையும் வந்து இந்த இடத்துல தொடுகுதா. ஒரு வித்தியாசமான கலரில் நண்டு. இந்த இடங்களில் விரைகுள்ள வந்து பாக்கெட்டுக்குள்ளே ஃபோன் அதுகள் வச்சுருந்தா கொஞ்சம் கவனம். இந்த ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அலை வந்து அதிகமாக இருக்கும். அந்த கல்லில் மோதி நான் நினைக்கிறேன் பெரிய அலை அடிக்க இது வரைக்கும் தண்ணி வரும் போலக்கா. இந்த அதெல்லாம் ஈரழிப்பாகவே இருக்குது. வணக்கம் அன்பு உள்ளங்களே, நான் ரஜீவன். மீண்டும் எங்கே என்று சொன்னால் இலங்கையினுடைய தெற்கு பகுதியில் இருந்து இந்த காணொலியை வந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து மிரிச என்ற இடம். இந்த மிரிச என்றது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் காலிக்கும் மாத்திரைக்கும் இடப்பட்ட பகுதியில் இருக்குது. குறிப்பாக வந்து கடற்கரையை அண்டிய பிரதேசம் இது. இங்கே என்னென்ன விடயங்கள் இருக்குன்னு சொல்லி ஒரு 3 நாளைக்கு இங்கே தங்கி இருந்து காணொலியாக நான் பதிவு செய்ய இருக்கிறேன். என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே சமயத்தில் ஃபேஸ்புக்கில் பார்க்குறாக்கள் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். நாங்கள் தங்கி இருக்கிற இடம் மிக முக்கியமான ஒரு இடம். இந்த இடம் வந்து மிரிசாவில் சென்டினோ வில்லேஜ் அப்படின்னு சொல்கிறது. இந்த சென்டினோ வில்லேஜ் Booking.comல பார்த்து தான் நான் இந்த இடத்தை வந்து புக் பண்ணியிருந்தேன். நான் கம்ஃபர்டபுளான இடம். ப்ரைஸும் வந்து Booking.comல உங்களுக்கு தெரியும் தானே, சீசனுக்கு சீசன் வந்து ப்ரைஸ் வந்து மாறிக்கொண்டே இருக்கும். இதில் ப்ளஸ் அண்ட் மைனஸும் இருக்குது. ப்ளஸ் வந்து நிறைய ப்ளஸ், மைனஸ் என்னென்று சொன்னால் எங்களுக்கு தரப்பட்டது வந்து 2வது மாடி. அப்போ படி ஏறித்தான் லக்கேஜோடு போகிற மாதிரி இருந்தது. இந்த இடத்துல வந்து சென்ட்ரல் பீச்சுக்குரிய என்ட்ரன்ஸ் இப்படியே சுற்றி இந்த பாதையால் சுற்றி அங்கே போனால் அந்த பீச்சுக்குரிய என்ட்ரன்ஸுக்கு போகலாம். ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் பிறகு ஒரு காணொலியில் நான் இந்த இடத்துல உங்களுக்காக தருவேன். கீழே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் இருந்தது. வளமையாக வந்து பயணம் போகிற பொழுது கொழும்புக்கு போவீங்க, நிறைய பேர் ஹிக்கடுவ பக்கம் போகிற ஆக்கள் இருக்கணும், டிரெக்டாக வந்து காலிக்கு போகிற ஆக்கள் இருக்கணும். இப்போ நாங்கள் வந்து என்ன செஞ்சோம்னு சொன்னால் காலையில் தங்கி நின்று கொண்டு வேறு இடங்களுக்கு போகலாம்னு பார்த்தா நிறைய தூரமாக இருக்கும். அப்போ நாங்கள் மிரிச அந்த ஒரு பாயிண்டான இடத்துல வந்து ஹோட்டலில் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. அப்போ மாத்திரை சைட் போகிறண்டாலும் ஈஸியாக போகலாம், அப்படி இல்லை காலி சைட் போகிறண்டாலும் ஈஸியாக போகலாம். இந்த இடத்துல வந்து பாருங்கள், ஒரு நேரோ ரோட் தான் இது. ஆனால் இந்தளவு இந்த பட்டா வாகனம் அல்லது ஓரளவுக்கு கேடிஹெச் ஹை ரூஃப் வரக்கூடிய இடம்தான் இது. ஆனால் இந்த ஒரு துவக்கத்தில் என்ட்ரன்ஸு கிட்ட ஒரு கொஞ்சம் கஷ்டம் வாகனங்கள் வந்து திரும்புகிறது. தொடர்ந்தும் இந்த காணொலியில் அடுத்தடுத்து என்னென்ன விடயங்களை பார்க்க இருக்கிறோமோ அதை சேர்க்க இருக்கிறேன். நான் யாழ்ப்பாணம் வந்ததுக்கு பிறகுதான் சில காணொலிகள் பதிவேற்றம் செய்வேன். இடைக்கிட யாழ்ப்பாணத்தில் எடுக்கிற காணொலிகளும் வரும். அதே நேரத்தில் இங்கே நான் மிரிசல் எடுத்த காணொலிகளும் கலந்து வரும். தொடர்ந்தும் காணொலியை பார்க்கலாம். அடுத்ததாக மிரிச டூரில் மிக முக்கியமான ஒரு இடம் என்று சொல்லலாம். நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்தே தேடி இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி பிளான் பண்ணி வந்திருக்கிறோம். ப்ளூ பீச் ஐலண்ட் என்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த இடம் எப்படின்னு சொன்னால் தங்காலைக்கும் மாத்திரைக்கும் இடப்பட்ட பகுதியில் இருக்குது. குறிப்பாக தென்பகுதிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் கடலும் கடல் சார்ந்த இடமும் அதுக்கு எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே இல்லை. மிக அழகாக இருக்கும். எப்படிப்பட்ட இடம் மட்டும் நீங்கள் பார்க்க போகிறீங்களா? இந்த பாருங்கள். பார்க்க ஒரு சட்டப்படியான இடமாக இருக்கும். சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்ற ஒரு இடம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பக்கமும் கடல் வந்து இந்த இடத்துல அப்படியே அலை, ரெண்டு பக்க அலையும் வந்து மோதி கொண்டிருக்குது. இதை வந்து நான் உண்மையாகவே எங்கேயோ வீடியோக்களில் தான் பார்த்துருக்கேன், இங்கே இல்லை. குறிப்பாக வந்து தாய்லாந்து பக்கமாக அல்லது ஏதோ ஒரு வெளிநாட்டில் பார்த்த ஒரு ஞாபகம், அதுவும் நேரம் இல்லை, வீடியோவில் தான் பார்த்துருக்கேன். இப்போ அது எங்களோட நாட்டில் பார்க்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா? என்ன ஒரு கொஞ்சம் தூரம் இப்போ நாங்கள் நின்ற மிரிசல இருந்து கிட்டத்தட்ட ஒரு மணத்தியாலத்துக்கு மேலே வாகனத்தில் ஓடி வர வேண்டியதாக போயிட்டது. காடுகள் மலைகள் எல்லாம் கடந்து தான் இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் இங்கே தாங்க நான் காட்டுறேன். வாவ், ட்ரோன் கேமரா கொண்டு வந்திருக்கிறேன். ட்ரோனாலையும் இந்த இடத்த கவர் பண்ணி பார்க்க போகிறேன்.
யூடியூப் ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் அதுக்கேற்ற சட்டப்படியான ஒரு இடம். வளமையாக வந்து கண்டி நுரலியா பக்கம் தான் போகணும்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சவுத்துக்கு வார ஆக்கள், அதாவது இலங்கையோட தென்பகுதிக்கு வார ஆக்கள் குறிப்பாக அந்த ஹிக்கடுவ பகுதியை தான் டார்கெட் பண்ணி வருவாங்க. அதுக்கு அங்கால போகிறது கொஞ்சம் தூரமாக இருக்கும். அந்த இடத்த வந்து பெருசாக விரும்புகிறது குறைவாக இருக்கும். அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொன்னால் நாங்கள் அதையும் தாண்டி, ஏன்னா ஹிக்கோடுவை ஏற்கனவே வந்து நான் என்னுடைய டூரை வந்து காட்டியிருந்தேன். நான் ஹிக்கோடுவில் கிட்டத்தட்ட 1-2 வீடியோக்கள் நான் ஏற்கனவே பதிவேற்றியிருந்தேன் என்றதால் இந்த முறை அதையும் தாண்டி வந்திருக்கிறோம். வெயிலும் அடிக்க வாவ், எங்களோட நாடு இப்படியா என்ற அளவுக்கு இருக்குது. அந்த அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சன் பாத் எல்லாம் எடுத்துட்டுருக்கணும். இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் நாங்களும் இதை மாதிரி குளிக்க இருக்கிறோம். முடிஞ்சால் அதையும் காணொலியாக பதிவு செய்ய பார்க்குறேன். என்ன அவ்வளோ தூரம் வந்துட்டு கடலுக்கு இறங்காட்டி நல்லா இருக்காது. எப்படி நான் சொன்ன மாதிரி 2 அலையும் வந்து இந்த இடத்துல தொடுகுதா. என்னென்னு சொன்னால் இந்த இடங்களில் வந்து குளிக்க வேணாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் போட்டே போட்டிருக்குது. ஒரு வகையான இந்த கடல் வந்து இப்போ இழுக்கிற மாதிரி தான் ஒரு நிலைமை. ஒயிட் சாண்ட் பீச்சாக இருந்தாலும் கடல் அலை வந்து இழுத்து கொண்டு போகுது. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், அதாவது இங்கே வந்து நாங்கள் நிச்சயம் குளிக்கலாம்னு சொல்லி இல்லை, குளிக்கிறதுக்குரிய சூழல் இந்த இடத்துல இல்லை. அதில் போட்லேயும் வந்து போட்டிருக்குது. ஏன்னா இந்த கடல் வந்து ஒரு கொஞ்சம் வித்தியாசமான அலை. 2 பக்கமும் பார்க்க அழகாக இருந்தாலும் டக்குண்டு வந்து அலை வந்து அடித்து டக்குண்டு கீழே இழுக்குது. அப்போ இந்த பகுதிக்கு வர்ற ஆக்கள் அதையும் வந்து கொஞ்சம் கவனித்து கொள்ளுங்கள். நான் அந்த இடத்துல சில வெளிநாட்டு ஆக்கள் குளித்து கொண்டிருக்கிறத பார்த்து தப்பாக வந்து இடம் போட்டுட்டேன். அந்த இடத்துல தண்ணின்ற நிலைமை எப்படியோ தெரியல. ஆனால் இந்த கரைகளில் வந்து ஒரு கொஞ்சம் ஆபத்தான பகுதியாக இருக்குது. நல்ல ஒரு வியூ பாயிண்ட். வெயிலாக இருந்தாலும் அந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் இந்த இடத்த ரசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. பின்னேரத்தில் எப்படி இருக்குமென்னு தெரியல. வாவ், அப்படியே இந்த கல் பாறைகளுக்குள்ள அலை அடிக்க பார்க்க அழகாக இருக்குது. செம வியூ. நான் நினைக்கிறேன் ஆக பெரிய அலை அடிக்க இது வரைக்கும் தண்ணி வரும் போலக்கா. இந்த அதெல்லாம் ஈரழிப்பாகவே இருக்குது. வாவ், ஃபோட்டோக்கு ஷார்ட்ஸ் அதுகள் எடுக்கிறதுக்கு வீடியோக்கள் எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு இடம்.
அதான் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ கடும் வெயில் அடிக்க இப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு பின்னேரத்தில் சூரியன் மறைகிற காட்சி நல்லா இருக்கும். நான் கேமராவை மாற்றி வாட்டர் ப்ரூஃப் கேமராவே கொண்டு வந்துட்டேன். என்ன இருந்தால் போல் அலை அடிக்கிற மாதிரி இருக்கும், பிறகு பார்த்தா நனைஞ்சிடும். ஒரு வித்தியாசமான கலரில் நண்டுகள். இதில் ஜூம் பண்ணி எடுக்க முடியல. நனைஞ்சாச்சு. அதுதான் முதல்ல சொன்னான். இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விசித்திரமாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. நல்ல ஒரு சீன். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா இந்த அலை அடிக்கிற வேகத்தை பாருங்கள். இருந்தால் போல் தண்ணி இது வரைக்குமே பாஞ்சு வருது. முதல்ல எடுத்த கேமரா வந்து உண்மையாக நனைஞ்சிடுது. வாட்டர் ப்ரூஃப் தான். இந்த இடங்களில் விரைகுள்ளே வந்து பாக்கெட்டுக்குள்ளே ஃபோன் அதுகள் வச்சுருந்தா கொஞ்சம் கவனம். இந்த ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அலை வந்து அதிகமாக இருக்கும். அந்த கல்லில் மோதி திரும்புகிற இடம் வந்து ஒரு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். அதனால தான் இதில் ஏற்கனவே அதில் போட் போட்டிருக்கிறாங்க, ஒரு தரம் அந்த இடத்துல குளிக்க வேணாம் என்று சொல்லி. சாரலும் அடிக்க, அலையும் அடிக்க, அப்படி ஒரு காட்சி. ஒரு வித்தியாசமான கலரில் நண்டு. இதை மாதிரி யாழ்ப்பாணத்துலேயும் பார்த்து தான் இருக்கிறேன். தென்பகுதிக்கு சுற்றுலா வாரதா இருந்தால் இந்த இடத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படி ஒரு சட்டப்படியான ஒரு இடம். இங்கால அப்படியே இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தனி தீவு உண்டு. நான் ட்ரோனாலயம் எடுத்ததை இந்த இடத்துல சேர்க்கிறேன். அதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதனால தான் இந்த இடத்துக்கு வந்து ப்ளூ பீச் ஐலண்ட் என்று சொல்லி பேர். இந்த ஐலண்டுண்ட அந்த முடிகிற துவங்குற இடத்தை தான் அந்த ரெண்டு பக்கமும் வந்து கடல் தண்ணி வந்து அந்த இடத்துல செய்கிறது. இப்போ இந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அதில் சுற்றுலா பயணிகள் போய் நிற்கிறாங்க. அவ்வளோ தூரமெல்லாம் ஏறி இறங்கலாம். ஆனால் அதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கல. இதில் ஒரு பெரிய அலை வந்து அடிக்கக்குள்ள கவர் பண்ணுறேன்னு பாருங்கள். எவ்வளவு மோசமாக இந்த இடத்துல வந்து சேருமென்று சொல்லி பார்க்கவே அகோரமாக இருக்குது. இதோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். மறுபடியும் உங்களை ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறேன். இந்த இடம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தங்காலைக்கும் மாத்தறைக்கும் இடப்பட்ட பகுதியில் இருக்கிற ப்ளூ பீச் ஐலண்ட் என்ற ஒரு இடம்தான். நீங்களும் ஒரு முறை வந்து பார்க்கலாம். ஒரு பின்னேரத்தில் இப்போ நாங்கள் வந்தது மத்தியான நேரம். ஒரு பின்னேரமாக வந்தீங்கன்னு சொன்னால் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு இடம். என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே சமயத்தில் ஃபேஸ்புக்கில் பார்க்குறாக்கள் ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்த காணொலிகளை நீங்கள் தவற விட தேவையில்லை. மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.